ஐஸ்வர்யா ஆடிக்கிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல. எல்லாரையும் ஐஸ்வர்யா அடிக்கிறாங்க. சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் கௌதம் கிட்ட போகணும். மகா ஐஸ்வர்யாவ ரூமுக்கு கூட்டிட்டு வந்து கௌதம் கிட்ட போகலான்னு ஐஸ்வர்யாவுக்கு சொல்றாங்க. ஐஸ்வர்யா இத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்ல எல்லாரும் ஐஸ்வர்யாவை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன் கௌதம்னு. மகா ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறாங்க. கௌதமும் அவங்க அம்மாவும் தாம்பூல தட்டு மாத்துறாங்க. அப்ப தாம்பூல தட்டு பறக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா சித்ரா தேவி பயப்படுறாங்க, அலறாங்க. மகா சொல்றாங்க, ஐஸ்வர்யாவை வச்சுக்கிட்டு கௌதம் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி கௌதம் இவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாரு. மகா சொன்னதை கேட்டுட்டு சம்பந்தம் பண்ண வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அதிர்ச்சியாகி கௌதம் வீட்டை விட்டு போறாங்க. ஐஸ்வர்யா சிரிச்சுக்கிட்டே கௌதம பார்த்து சொல்றாங்க, கோச்சுக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க கௌதம. சித்ரா தேவி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. கௌதமால ஒத்துக்கவே முடியல. ஐஸ்வர்யாவ கௌதம் தள்ளி விடுறாரு. தள்ளி போன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா விழுந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க, நடிக்கிறாங்க கௌதம் முன்னாடி. சித்ரா தேவி ஐஸ்வர்யாவை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. கௌதம் இத பார்த்துட்டு சொல்றாரு, ஐஸ்வர்யாவை பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்குமா. ஐஸ்வர்யா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சித்ராதேவி காலில் விழுந்துகிட்டே இருக்காங்க. சித்ராதேவி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.